அதுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா கொடுத்த பொருள் கொடுத்த எங்க வருதப்ப? அப்ப இந்த ஹதீஸுடைய சரியான அர்த்தம் என்ன? நீங்க சொன்னபடி அவர் அப்படிதான் கேட்கிறாரு. 200 இருக்குதா? இருக்குது. ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. 5 கொடு, வருஷம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நான் இப்ப கேட்கிறேன். 2000 வச்சிருந்தியா? ஆமா. 50 கொடுத்துட்டியா? ஆமா. 1950 இருக்குதா? ஆமா. ஒரு வருஷம் ஆயிடுச்சா அதுக்கு? ஆமா. அதுக்கு கொடு. அப்புறம் எவ்வளவு இருக்கு? 1900. ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஆமா. 5 கொடு, 50 கொடு அப்படின்னு கொடுத்துட்டே போனா அவனுக்கு என்ன செய்யும்? ஒரு நாள்ல ஒரு 2000 கொடுப்பான். ஒரு நாளைக்கு என்ன செய்வான்? திருப்பி ஒரு வருஷம் ஆச்சுதா. இதான் நான் சொல்றேன். இதான் நிலைநாட்டுறதா? இந்த மாதிரி அந்த ஹதீஸ் கருத்து வருதா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுங்கன்றத கேட்டோம்னு சொன்னா லைவான ஆதாரமற்ற ஒரு ஹதீஸ் சொல்லிவிட்டு அதுல இருந்து இந்த அர்த்தம் தான் வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த அர்த்தம் வர்றதோட இந்த அர்த்தம் நல்லா வருது. அதனால இப்படி அமுல்படுத்தினான்னு வைங்க ஒருத்தன், அவன் இது சோசியல் இஸ்லாம் சொல்லுது. ஒருவனுடைய பொருளாதார உச்ச வரம்பு 195 திருகம், 195 திருகம் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? கொடுத்து 195 நின்றுணும். அதைத்தான் இது சொல்லுதுன்னு ஒருத்தர் பண்ணா அது ஒத்துக்கிறீங்களா? நீங்க அது பண்ணுத உங்க வாதப்படி அதே கேள்வி அதை கேட்கலாமே. இருக்குதா? ஒரு வருஷம் ஆயிடுச்சா? கொடுத்துயான்னு அப்படி கேட்டீங்கன்னா அதே வாசல் திருப்பி போடுங்க, இதுலயும் போடுங்க. நீங்க சொன்ன வாசனை அதுல பொருந்தும். அதனால இதெல்லாம் நம்ம கேட்பது பல ஆயிரம் பல நூறாண்டுகளாக இருக்கிற சர்ச்சைங்கிறீங்க. இப்பதான் புதுசா சொல்றாங்க பயங்கரமான ஆதாரம். இதுதான் பயங்கரமான ஆதாரமா? அப்ப ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான ஏற்கத்தகாத ஒரு ஹதீஸை வச்சுவிட்டு நிரூபிக்க இயலாம மூக்கு வச்சுக்கிறோமே. மூக்கு முண்டாலும் சகாபாக்கள் ஏற்றுக்கொள்ள கூடாதான்னு ட்ராக் மாறி அதுக்கப்புறம் அந்த அர்த்தம் தான் இருக்குங்கிறது. இதெல்லாம் முதல்ல சொல்லி இருக்கணும். ஷார்ட் டைம்ல இதுக்கே ஒரு 3 அமர்வுல இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னன்னு சொல்ல வேண்டிய விஷயம். அதனால அந்த ஹதீஸ்ல அந்த கருத்து கிடையாது. அப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டான். அவர் சொன்ன கருத்து இருக்குன்றால் நான் சொன்ன கருத்து இருக்குது. 2 கருத்து உள்ள ஒன்றை கொண்டு நீங்க சட்டம் எடுக்கல. அவர் பேச்சு அவர் சொன்ன கருத்து வராது. வச்சுக்கிட்டாலும் நீங்க சொன்ன கருத்துல என்ன வாசகத்தை போட்டு அதை நிலைநாட்டினீங்களோ அதே வாசகத்தை போட்டு நான் இப்ப நிலைநாட்டி இருக்கிறேன். அப்ப அந்த அர்த்தம் தருகிறதா இந்த அர்த்தம் தருகிறதா என்று சந்தேகத்துக்குரியதை வைத்து நீங்க எப்படி சட்டம் எடுப்பீங்க? சட்டம் எடுப்பது தெளிவான வார்த்தைகள், தெளிவான அர்த்தம் தரக்கூடிய சொற்களை வைத்தான் சட்டம் எடுக்க வேண்டும். அதனால அவர் சொன்னது சரியில்லை, தவறு. அதுல எந்த ஒரு கிரவுண்டும் கிடையாது. ஹதீஸும் சரியில்லை. அதுக்கு பதில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முஜிபுர் ரஹ்மான். கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றேன். சகோதரர் பிஜே அவர்களுக்கு என்னுடைய கேள்வி சமர்ப்பிக்கிறேன். நேற்றைய உரையின் ஆரம்பத்திலிருந்து வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கு நீங்கள் தான் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அமர்விலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுவே ஒரு தவறான வாதம். தௌஹீதை ஏற்றுக்கொண்ட நாம் சமூகத்தில் புதிதாக வந்து கொண்ட கொள்கைகளுக்கு மாற்றமாக நம்முடைய ஆதாரங்களை எடுத்து வைக்கும் பொழுது, உதாரணமாக விரலை ஆட்டுவது, நெஞ்சில் கைகட்டுவது, தலையை மறைப்பது, இன்னும் ஷிர்கான காரியங்களுக்கு அவர்கள் விரலை நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆட்டிக்கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு ஆதாரத்தை நாம் முன்வைக்கிட்டோம். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிய முடிகிறது. நீங்கள் தான் காண்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரண காரியத்தை கேட்டோம் என்றால் நாம் ஆதாரத்தை காமிக்காமல் அதை கேட்டுக்கொண்டு எல்லா விஷயத்துக்கும் நம்ம போய்விடலாம். ஆதாரத்தை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக சமூகத்திற்கு இங்கே நம்ம குழுமியர்களுக்கு மட்டுமல்ல இந்த விஷயம், நாம் இங்கே கேட்க வேண்டிய விஷயங்களை சமூகத்திற்கு எத்தி வைக்க வேண்டிய விஷயம் நம் அனைவருக்கும் உள்ள காரணத்தினால் நாம் இந்த ஒரே சின்ன விஷயத்தை 2 நாட்களாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண பாமரன் இது சம்பந்தமாக நான் இந்த ஒரு விஷயத்தை ஒரு முறைதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அவன் திருப்பி இதற்கு என்ன ஆதாரம்? ஏனென்றால் நடைமுறையில் உள்ளதைத்தான் அதிகமாக நாம் குறைவானதுதான் தௌஹீதை வெட்டிக் கொண்டிருக்கிறோம். அதிகமான மக்கள் புத்தகத்திலும் குராஃபிலும் உலகத்தில் இருக்கிறார்கள். நாம் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஆதாரத்தை காட்டித்தான் சொல்கிறோம். அப்பொழுது ஒரு அறியாத பாமரன் நமது குடும்பத்தில் ஆகட்டும் சமூகத்தில் ஆகட்டும் கேட்கும் பொழுது நாம் ஒரு முறைதான் கொடுக்க வேண்டும் என்று எந்த ஆதாரத்தை அவர்களிடம் சமர்ப்பிப்பது? கேட்டார்கள் என்றால் அவர்களே ஆதாரத்தை நாம் கேட்கும். நாம் ஆலிம்கள், நாம் அறிந்தவர்கள், தௌஹீத் சகோதரர்கள், ஹதீஸை குர்ஆனை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், நமக்கு தெரிகிறது. நம்மளது இன்னும் ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பாமரன் கேட்டால்
இப்படி இருக்கின்றது என்று ஆதாரத்தை எந்த முறையில் சமர்ப்பித்தால் அவனுக்கு தெளிவு பெறுமோ அந்த அடிப்படையில் ஒரே முறைதான் கொடுக்க வேண்டும் என்ற உங்களுக்கும் அந்த தகுதி இருக்கின்றது. அவர்களிடம் மட்டுமே அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. நீங்கள் தான் சமரிக்கும் என்று சொன்னால் பித்தத்துக்கண் பராத்து நோன்பு இல்லைன்னு சொல்லவில்லையே, அப்ப கூடுமேன்னு ஒரு கேள்வி வந்துடும். பராத்து நோன்பு நோக்க கூடாதுன்னு எங்கேயுமே இல்லையே, நீங்க அப்படித்தான் சொல்றீங்க. கொடுக்க கொண்டே இருக்க வேண்டும் என்று குரான்ல இல்லைன்னா ஒரு தடவை தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க. அது ஒரு முரணான வாதம் தான். அப்ப அவன் சொல்லுவானா பராத்து நோன்புன்னு எங்கேயுமே சொல்லலையே, அப்ப நாங்க கொண்டாடலாமே. இங்க ஒரு விதண்டாபாதோட வாதம், அது சரியுமில்ல. அவர்கள் சொல்வதும் சரியில்லை, நாமும் சொல்வது. அதற்கு எந்த ஆதாரத்தை சமூகத்திற்கு நாம் சொல்ல முற்படும் பொழுது எந்த ஆதாரத்தை சமர்க்க, ஏனென்றால் அழைப்பு பணியில் இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தின் காரணமாக இந்த கேள்வி உங்கள் முன் வைக்கின்றேன். அதாவது யார் ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதே அடிப்படையில் தவறு. எதற்கு ஆதாரம் சமர்ப்பிக்கணும்? இப்ப நம்ம தௌஹீதுல இருந்தா நம்ம தான் சமர்ப்பிக்கணும் கிடையாது. ஆதாரம் சமர்ப்பிப்பது எதற்கு சமர்ப்பிக்கணும்? சிலதுக்கு அவங்க சமர்ப்பிக்க வேண்டி வரும், சிலதுக்கு நம்ம சமர்ப்பிக்க வேண்டி வரும். இப்ப விரல ஆட்டுவதற்கு நாம ஆதாரம் சமர்ப்பிக்கிறோமே, அது மாதிரி இதுக்கு சமர்ப்பிக்க வேண்டியதானு கேட்கிறாரு. விரல ஆட்டுறதுங்கிறத நம்ம தான் சொல்றோம், விரல ஆட்டணும். யாரு அதை ஒன்று சொல்றோமோ அதுக்கு ஆதாரம் சொல்லணும். யார் மறுக்கிறோமோ அவங்க கேள்விதான் கேட்கணும். நம்மளே ரெண்டு ஆதாரமும் சொல்றோம். என்ன சொல்றோம்? விரல ஆட்டுறது கேட்டா இந்த இருக்குடா ஹதீஸ்னு காட்டுறோம். மேராஜ் நோன்பு கேட்டா இந்த இருக்குடா ஹதீஸ்னா காட்டுறீங்க, எங்க இருக்குன்னு கேக்குறீங்க. நம்மளையே அவன்கிட்ட ரெண்டு விதமாக அந்த மக்கள் அணுகிறீங்க. எப்படி அணுகிறீங்க? விரல ஆட்டுறன்னு என்ன ஆதாரம் கேட்கறான். ஆட்டுறோம்ல அதான் ஆதாரம் அப்படி சொல்லுவோமா? நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். இந்த அருக்கு ஹதீஸ், இந்த அருக்கு ஹதீஸ், இந்த அருக்கு ஹதீஸ்னு சொல்றோம். பராத்து நோன்பு இருக்கான்னு அவன் கேட்கறான், என்ன ஆதாரம் இல்லங்கிறோம். நம்ம ஒண்ணுல ஒரு கருத்தை நிறுவுறோம், ஒண்ணுல மறுக்கிறோம். அதாவது மேராஜ் நோம்புல மறுக்கிறோம், பராத்து நோம்புல மறுக்கிறோம், இதுல விரல ஆற்றுறதுல நிறுவுறோம். அப்ப நிறுவுவர்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். பாயிண்ட் தான். அவர்கள் காட்டுவதா நாம் காட்டுவதாங்கிற பாயிண்ட் கிடையாது. ஒன்றை நிறுவுபவர்கள் ஆதாரம் காட்ட வேண்டும், அதை மறுப்பவர்கள் ஆதாரம் கேட்க வேண்டும். இது உலகம் முழுசும், இது நான் சொல்லல, இது ஹதீஸ்களை உசூல்ல மட்டும் சொல்லல, உலகம் முழுசும் அல் பையினத்து அலல் முத்தை, முத்தையாக இருக்கக்கூடியவர், ஆதாரத்தை வாதத்தை எடுத்து வைக்கக்கூடியவர், ஒன்றை இருக்குது என்று சொல்லக்கூடியவர் பையினத்து சான்று தர வேண்டும். ஒல் யமீன் அலல் முன்கிர், ஆதாரம் இல்லைன்னா முன்கிர் மறுக்கிறவர் சத்தியம் பண்ணிட்டு போயிடுவார். இது இப்ப சொத்துக்கள் சிவிலுக்கு உள்ள ஒரு சட்டம். இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களையும் லாஜிக்குகளையும் உள்ள விஷயம். என்னன்னு கேட்டா நிறுவுபவர் தான் ஆதாரம் காட்ட வேண்டும். சில நேரத்தில் நம்ம நிறுவுபவர்களாக இருப்போம், சில நேரத்தில் மறுப்பவர்களாக இருப்போம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இயக்கமும். அப்ப எதுல நிறுவுறவர்கள் நிலையை நம்ம அடைகிறோமோ அதில் நாம் ஆதாரம் வைக்க வேண்டும். எதில் நிறுவுறவர்களாக அவங்க இருக்கிறார்களோ அவங்க ஆதாரம் வைக்க வேண்டும். இதுதான் சின்ன ஒரு மேட்ரு. விரல செச்சதுக்கு செஞ்சதுனால இதுக்கு செய்யணும்னு சொல்ல இயலாது. ஏன்? விரல செச்சதுல நம்ம நிறுவக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுல என்னவாக இருக்கிறோம் என்று கேட்டால், இது நிறுவுறவர்கள் யார், வருஷம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நிலை. அது நிறுவுறவர்கள் யாரு? நாங்க இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் தான். அப்ப யாரு நிறுவுகிறார்களோ அது எந்த ஆதாரத்தில் நீங்கள் அதை நிறுவினீர்கள், எந்த ஆதாரத்தில் இந்த கருத்துக்கு நீங்கள் வந்தீர்கள். அப்ப நம்ம பராத்துல பிதத்துகளுக்கு கேட்கும் பொழுதெல்லாம் நாம மறுக்கிறவர்களா வரணும். சுன்னத்துகளை நிலைநாட்டுற நேரத்தில் எல்லாம் நிறுவுறவர்களா வரணும். அதனால நம்மளே ரெண்டு நிலை இருக்கிறோம். நம்ம எப்ப பார்த்தாலும் ஆதாரம் காட்டி காட்டி தானே பேசியிருக்கோம்னு சொல்ல மாட்டோம். ஆதாரம் காட்டிலாம் பேசல. சிலருக்கு ஆதாரம் காட்டி பேசுவோம், சிலருக்கு ஆதாரம் கேட்டு பேசுவோம். அப்ப ஆதாரம் கேட்டு பேசுகிற இடத்தில் ஆதாரம் கேட்டு பேச வேண்டும், ஆதாரம் காட்டி பேசுகிற இடத்தில் ஆதாரம் காட்டி பேச வேண்டும். இந்த தலைப்பு ஆதாரம் கேட்டு பேச வேண்டிய தலைப்பு. எங்களை பொறுத்தவரை, நூர் முகமது அவர்களை பொறுத்தவரை ஆதாரம் காட்டி பேச வேண்டிய தலைப்பு. ஆதாரம் காட்டுகிற இடத்தில் இருக்கக்கூடியவர் காட்ட வேண்டும், கேட்கிற இடத்தில் இருக்கிறவர்கள் கேட்க வேண்டும். இதை சொன்னதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கருத்தை உலகமெல்லாம் சொல்லுதுன்னா, உலகமெல்லாம் சொல்லுது, நீங்க தானே நிறுவ வந்திருக்கிறீங்க. உலகம் சொன்னாலும் நிறுவ யாராவது வந்தா தானே உங்கள்ட்ட கேட்கணும். நீங்க சொன்ன மாதிரி வேற ஒருத்தர் நிறுவ வந்தா அவர்த்தையும் இதை கேட்போம். நிறுவுவதற்கு யார் வருகிறார்களோ
இதுதாங்க உலகத்து இது லாஜிக். நீங்க வேணா ஒரு சட்ட நிபுணர்கிட்ட, ஒரு லாஜிக் படிச்சவங்கள்ட்ட, அல்ல உலகத்தினுடைய நீதி நடைமுறையை தெரிஞ்சவங்கள்ட்ட, நீதிமன்ற அணுகுமுறை தெரிஞ்சவங்கள்ட்ட, இந்த இஸ்லாமிய உசூல்களை தெரிந்தவர்கள்ட்ட, இஸ்லாமிய லாவுல எப்படி இதை அணுகணும், ஆதாரம் யாரு கொண்டு வரணும், யாரு ஆதாரம் கேட்கணும் என்கிற ரூல்லாம் இருக்க, அது எல்லாமே இதைத்தான் சொல்லுகிறது. இது உலகத்து இதுதான் அறிவுக்கு இதான் ஏற்றது. அறிவுக்கு எது ஏற்றது? யாரு இருக்கு ஒருத்தர் கொலை செஞ்சாருன்னு நான் சொல்றேன், நான் நிறுவுறேன், இவரை கொலை செய்தார் நிறுவுறேன். அப்ப என்ன செய்யக்கூடாது? என்கிட்ட நான் என்கிட்ட நீங்க ஆதாரம் கேட்கலாம். கொலை செஞ்ச நான் கொலை செய்யல, நீ ஆதாரம் காட்டு, அப்படி கேட்கலாமா? அப்ப யாரு குற்றம் சுமத்துறார்களோ, யார் ஒன்றை சொல்லுகிறார்களோ அவங்க அதை நிறுவ வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த விதியை விளக்குங்க மக்கள்கிட்ட. எப்படி பராத்து மேராஜுக்கு விளக்குனீங்க அந்த மாதிரி விளக்கு. ரெண்டு விதம் இருக்கிறதுன்னு விளங்காதனால இந்த குழப்பம் வருது. சில நேரத்தில் நம்ம ஆதாரம் காட்டியிருக்கிறோமே, சில நேரத்தில் காட்டாம இருக்கிறோமே குழப்பம் வருது. எதுல காட்டியிருக்கோம், எதுல காட்டாம இருக்கிறோம்? முத்தையா இருக்கும் போதெல்லாம் காட்டியிருக்கிறோம், முன்னிக்கிறா இருக்கும் போதெல்லாம் காட்டாம இருந்திருக்கிறோம். இதான் மேட்ரு.